திருப்தி அடைகின்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வருடம் முழுவதுமாய் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். திருப்தி அடைகிற அளவுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 6வது அதிகாரத்திலே 5 அப்பமும் 2 மீன்களையும் 5000 புருஷர்களுக்கு போஷித்த அந்த அதிசயமான காரியத்தை நாம சின்ன வயதிலிருந்து படித்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் விளக்குகிறவராய் இருக்கின்றார். அங்கு ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கும் பொழுது அங்கே வருகின்ற கூட்டத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். 5வது வசனத்திலே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். மக்கள் கேட்கலங்க. அங்க வந்திருக்கிற திரளான ஜனங்கள் ஒருத்தர் கூட போய் இயேசுவின் இடத்துல கேட்கவில்லை. ஆனால் தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் இதை பிலிப்புவினிடத்திலே கேட்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறது இன்னதென்று பிலிப்புவுக்கு அறியாதபடி தெரியாது. ஆனாலும் இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் உங்க தேவை என்ன என்று. இன்னைக்கு நீங்க ஒருவேளை வாய் திறந்து சொல்லாம இருக்கலாம், மனதிலே நீங்க அதை யோசித்து கொண்டே இருக்கலாம், ஐயோ எனக்கு இது தேவையாயிற்றே என்று. ஆண்டவர் அங்கே வந்த திரளான ஜனத்தின் தேவையை அறிந்தவர் உங்கள் தேவையும் என் தேவையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து சில காரியங்களை செய்வார். நமக்கு அது தெரியாது. பிஹைண்ட் த சீன் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியாது. அப்போ பேதுரு வந்து சொல்றாரு, அவங்க கணக்கு போடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடணும்னா எங்க போறது ஆண்டவரே, நம்ம உடனே திட்டம் போடுவோம்ல, அது போல அவங்க மனக்கணக்கு போடுறாங்க, எங்க போனோம் என்ன பண்ணணும்னு தெரியலையே. பேதுரு சொல்றான், இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் கையில ஒரு பேக் இருக்கு, அந்த பேகுக்குள்ள 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சு பேதுரு வச்சிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் இவ்வளவு பேருக்கு எப்படி, 5000 புருஷர்களுக்கு எப்படி பத்தோம் அப்படின்னு நம்ம மனக்கணக்கு போடலாம். ஆனா ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா உட்கார சொல்லுங்க. ஒழுங்கின் தேவன் ஆண்டவர். அது கூட பாருங்க, வனாந்தரத்துல புல் வந்துச்சு. எங்கெங்க ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையும் செய்வாரு. வனாந்தரத்திலே புல்லுள்ள இடங்களிலே மேல உட்கார சொல்லுங்க எல்லாரையும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒழுங்கின் தேவன் உட்கார வச்சுட்டு அடிதடி போட்டு சாப்பாட்டுக்கு ஓடி வர கூட்டம் இல்லை. ஆனா உட்கார்ந்த பிறகு அவர் 12வது வசனத்திலே அவர்கள் 11வது வசனத்திலே இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவர் வேண்டியதை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, வேண்டிய மட்டும் கொடுக்கின்றவர். நீங்கள் வேண்டுகின்றதை மாத்திரமில்ல, உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கின்றவர். திருப்தி அடைகின்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வருடம் முழுவதுமாய் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். திருப்தி அடைகிற அளவுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த 5 அப்பம் இருந்த இடத்துல 12 கூடை நிரம்ப, அதை கூட ஆசீர்வாதங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். 12 கூடை நிரம்ப அவர்கள் மீதியானதை எடுத்து சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். முதல்ல அவங்க கேட்காமையே தேவன் புரிந்து கொள்ளுகிறார் தேவை என்னதென்று. தேவையை மாத்திரம் கொடுக்கிறவர்ல, தேவையை அடையும் மட்டுமாய் வேண்டிய மட்டுமாய் கொடுக்கின்றவர், திருப்தி அடைய செய்கின்ற தேவன். இன்றைக்கு உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறவர். நீங்கள் வேண்டிய மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். மீதியானதை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பார்த்து கண்கள் களி கூறும், சந்தோஷப்படுவீர்கள். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு வேண்டியதை மாத்திரமல்ல வேண்டிய மட்டும் கொடுக்கின்ற தேவன், நன்றி கர்த்தாவே. எங்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.